அதுக்கு டிராபிக் இங்க வந்து தூத்துக்குடி மெயின் சிட்டி ஆயிடுச்சு. டிராபிக் இருக்கு, அது இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் நிறையா. ஆமா, டிராபிக் வந்து ஒவ்வொரு ஏரியா இடைஞ்சலா தான் இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் அவங்க கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணா கொஞ்சம். அப்புறம் வந்ததுல வெள்ளத்துல பாதிக்கப்பட்டதுக்கு வந்ததுல உள்ள இறங்கி மக்களுக்கு நல்ல சேவைகள் நல்ல முறையில் செஞ்சுட்டாங்க. இப்போ பிஇ முடிச்சவங்களே நிறைய பேர் வந்து சிம்பிளாக அந்த ஒர்க் பண்ணாங்க. இப்போ பசங்களாம் வந்து 12th முடிச்சே வந்து நிறைய பேர் இங்கே ஹைப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அமௌண்ட் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ வந்து அவங்களுக்குலாம் வந்து நம்ம வந்து அமௌண்ட்டாக காசாக எதுவுமே கொடுக்க வேண்டாம், வேலை வாய்ப்புகள் கொடுக்கலாம் நான் நினைக்கிறேன். அவங்க கொஞ்சம் நல்லா செஞ்சாங்க. தூத்துக்குடி மாவட்டத்துக்கு இந்த வெள்ளம் வந்ததுக்கெல்லாம் நல்லா செஞ்சாங்க. ஒரு பிரச்சனைகள் போனாலும் தீர்த்து வைக்கிறாங்க. அவங்க என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க இந்த ஊருக்காக? தூத்துக்குடிக்கு அவங்க செஞ்சதுன்னா ரோடு வளர்ச்சிகளாக இருக்கு. பஸ் ஸ்டாண்டு இந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க, இதுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்படி பல விஷயங்கள். 6 முறை மனு கொடுத்துருக்கேன், அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அவங்க எடுக்காத முதல்ல வந்ததுல தலையாரிட்ட விஓட்ட சொன்னேன், அப்புறம் தாசில்தார்கிட்ட போய் சொன்னேன், அடுத்தாப்புல கலெக்டர்கிட்ட போய் சொன்னேன். இது வரைக்கும் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு சிஎம்முக்கு 5 மனு எழுதிட்டாங்க. மக்களே வணக்கம். இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில இருக்கோம். எதுக்காக அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இப்போ நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல தூத்துக்குடியில கனிமொழி எம்பி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அதை பத்தின தூத்துக்குடி மக்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ நாம இங்க வந்திருக்கோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். வணக்கம்ண்ணா, உங்க பேரு? என் பேர் சந்தன்ராஜ். நீங்க எந்த ஊரு? நான் இந்த ஒரு தூத்துக்குடி தான். நேட்டிவ் தூத்துக்குடி தான். ஆமா, தூத்துக்குடி தான். சரி, எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க? நான் 2008ல ஆட்டோ வந்தேன். இப்போ 2017. 8ல இருந்து இதே இடத்துல தான் ஓட்டிட்டு இருக்கீங்க. நான் 2008ல இருந்து இந்த கடை ஆரம்பிக்க முன்னாடி இங்க தான் இருந்தோம். அப்படி சுத்தி ரவுண்டில இருந்தோம். இந்த இது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இங்க இது அப்படியே ஸ்டாண்ட் மாதிரி போட்டு ஓட்டணும். ஓகே. சோ இப்போ வந்து நாடாளுமன்ற எலெக்ஷன் நடந்தது இல்லீங்களா? சோ அதுல வந்து கனிமொழி வந்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சந்தோஷம் மேடம், அவங்க வெற்றி பெற்றது. அவங்க நிறைய எல்லா இடத்துக்கும் ஜெயிதாங்க. அதனால இந்த சுனாமி இதுலலாம் எல்லாம் இந்த வெள்ளம் இதெல்லாம் எல்லாத்துக்கும் எல்லா ஏரியா போய் நடந்து போய் செஞ்சா வச்சாங்க. பைக்ல 2 வீலர்ல போய் நல்லா எல்லாம் செய்ய வச்சாங்க. அது எல்லாத்துலயும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிருக்காங்க. அவங்க எல்லா இதுல கொஞ்சம் இறங்கி செய்யணும், அவங்களை பிடிச்சிருக்கு. இன்னும் அவங்க என்னென்னலாம் இந்த ஊருக்காக பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து கோரிக்கை வைப்பீங்க? இன்னும் நிறைய பண்ணணும். அதுக்கு டிராபிக் இங்க வந்து தூத்துக்குடி மெயின் சிட்டி ஆயிடுச்சு. டிராபிக் இருக்கு, அது இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் நிறையா. டிராபிக் கண்ட்ரோல். ஆமா, டிராபிக் வந்து ஒவ்வொரு ஏரியா இடைஞ்சலா தான் இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் அவங்க கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே. சோ இதுக்கு அப்புறமும் அவங்களே இங்க இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வரப்போற எலெக்ஷன்லயும் நல்லா இருக்கும். இங்க வந்து இந்த ஏரியால அந்த அளவுக்கு அவங்க பண்றாங்களா? ஆமா, எல்லாத்தையும் மக்களுக்கு எல்லாம் தூத்துக்குடி மாவட்டம் ஃபுல்லா எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. அதாவது இங்க இருக்க அந்த ஒரு தொகுதி எம்பியாலையும் சரி இல்ல மத்த விஷயங்கள் எதுவும் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லபடியா இருக்கு. எல்லாம் எதுவும் நல்லா வைக்கணும். ஓகே, ரொம்ப நன்றி அண்ணா. தேங்க்ஸ். அவங்க நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க, அதனால ஜெயிச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க. ஆமா, சோ என்னென்ன மாதிரி விஷயங்கள் இங்க செஞ்சிருக்காங்க? அவங்க வந்ததுல மக்களுக்கு வந்ததுல முதல்ல வந்ததுல கழிவறை கட்டி கொடுத்துருக்காங்க இந்த உப்பளத்துல. அது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் வந்ததுல வெள்ளத்துல பாதிக்கப்பட்டதுக்கு வந்ததுல உள்ள இறங்கி மக்களுக்கு நல்ல சேவைகள் நல்ல முறையில் செஞ்சுருக்காங்க. அது வந்து ரெண்டும் பாராட்ட விஷயம். வெள்ளத்தில் வந்து வெள்ள நிவாரண உதவி வந்ததில் தூத்துக்குடியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடனே எல்லாமே நல்ல முறையில் செஞ்சுருக்காங்க. அது பாராட்டக்கூடிய விஷயம். சிஎம் வந்ததில் அதை உடனே என்ன ஏதுன்னு பார்த்து எல்லா மந்திரிகளையும் எல்லா எம்எல்ஏவையும் வந்து நல்ல முறையில் அதை உடனே தூத்துக்குடி மாவட்டத்தில் நல்ல முறையில் வந்ததில் உடனே நடவடிக்கை எடுக்க சொல்லி மக்களுக்கு ஓரளவு திருப்தி பண்ணுற மாதிரி எல்லாமே நல்லபடியாக செஞ்சுருக்காங்க. அவங்க ஜெயிச்சது வந்து நியாயமான முறையில் தான் எல்லாமே நல்லது செஞ்சு ஜெயிச்சிருக்காங்க. நியாயமான முறையில் நல்ல உழைப்புனால நல்ல முறையில் எல்லாமே செயல்பட்டு நல்லபடியாக செஞ்சுருக்காங்க. அதாவது அவங்கள எதிர்த்து போட்டிட்டு அத்தனை பேரும் டெபாசிட் இழந்திருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க வந்து எதிர்பார்க்காம அறிமுகம் இல்லாத ஆட்கள் வந்து திடுதப்புன்னு இந்த தொகுதியில நிற்கும் போது யாருக்குமே அவங்கள பத்தி எதுவுமே தெரியாத போது ஒரு ஆளுக்கு எப்படி செய்வாங்க மக்கள். இவங்க வந்ததுல 5 வருஷம் இருந்திருக்காங்க, இருந்து நல்ல முறையில எல்லாருக்கும் செஞ்சிருக்காங்க. இன்னும் ஜெயிச்சு நல்ல முறையில செய்வாங்க நம்பிக்கையில மக்கள் அவங்கள அமோக வெற்றியில ஜெயிக்க வச்சிருக்காங்க. சரி, இப்போ உங்களோட சார்பா நீங்க ஏதாவது கோரிக்கை வைக்கணும்னா என்ன கோரிக்கை வைப்பீங்க? என்னோட கோரிக்கை வந்ததுல இந்த வெள்ள நிவாரண உதவியில வந்ததுல வீடு இடிந்தவங்களுக்கு கட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுல என் வீடும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு சிவகலைங்கிற கிராமத்துல. அதை கொஞ்சம் உடனே எனக்கு நல்ல முறையில செஞ்சு தந்தா இதோட ஒரு நல்ல அமைப்பா இருக்கும். கண்டிப்பா. அதாவது உங்க ஏரியால எல்லாருக்குமேவா? எல்லாருக்கும் கிடையாது, 80 வீடு 60 வீடு கணக்கெடுத்திருக்காங்க இந்த வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு. அந்த 60 வீட்டுல பட்டா யார் பேர்ல இருக்கோ, பட்டாவும் பத்திரமும் யார் பேர்ல இருக்கோ அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி கணக்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல வந்திருக்கு பேரு. இந்த 10,000 ரூபாயும் கொடுத்தாங்க. உடனே
இன்னும் அந்த வீட்டை கட்டித்தரம்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நல்ல முறையில கட்டி தந்து நல்லபடியா செஞ்சு தந்தா இதோட சந்தோஷமா இருக்கும். இதுக்காக நீங்க ஏதாவது மனு ஏதாவது கொடுத்திருக்கீங்களா? மனு வீடு அவங்க கணக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. விஓ, தலையாரி, கிளர்க்கு எல்லாரும் வந்து கணக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுல நாங்க எங்க கோரிக்கையில நேரடியா தான் சொல்லியிருக்கோம், மனு மூலியமா சொல்லல. அவங்க வந்து எல்லாருமே பார்த்ததுனால அவங்க சரி உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நல்லபடியா செஞ்சு தந்தா இதோட திருப்தியா இருக்கும். ஸோ இப்போ வந்து நாடாளுமன்ற எலெக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சது இல்லைங்களா? ஸோ அதில் வந்து தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி எம்பி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அவங்களை எதிர்த்து போராடினவங்க எல்லாருமே வந்து டெபாசிட்டை இழந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி அவங்க கனிமொழி வந்து எப்படி ஜெயிச்சாங்கன்னு எனக்கு நானே வந்து நிறைய நம்பிக்கை வச்சிருக்கேன். அவங்க ஏதாவது பண்ணுவாங்க, மக்களுக்கு ஏதாவது பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்படி நிறைய பேர் எல்லாருமே வந்து கண்மூடித்தனமா அவங்கள தான் நம்புறாங்க. அவங்க தான் கண்டிப்பா ஜெயிப்பாங்க, அவங்க ஏதாவது பண்ணுவாங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னே அவங்களுக்காக ஓட் பண்ணாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு ஆப்போசிட் யாரு நின்னான்னு கூட எனக்கு தெரியாது. நான் டைரக்டா உள்ள போனோடனே கனிமொழியை தான் நாங்க பார்த்து எல்லாருமே ஓட் பண்ணிருக்காங்க மேக்ஸிமம். சோ அவங்க ஜெயிச்சா ஏதாவது பண்ணுவாங்க மக்களுக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க தான் இதே தொகுதியில வந்து எம்பியா இருந்துட்டு இருக்காங்க. சோ அந்த ஃப்ளட் வந்தப்பலாம் அவங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க? நிறைய மக்கள் வந்து கஷ்டப்பட்டாங்க. இப்போ முத்தமால் காலனில நிறைய மெம்பர்ஸ் வந்து இறந்து போனாங்கன்னு சொல்றாங்க. அது ஆக்சுவலி எவ்வளவு பேர் இறந்து போனாங்க என்னன்றதே எங்களுக்கு தெரியாது. ஆனா இப்ப எங்க அத்தைலாம் வந்து எங்க அத்தையுமே முத்தமால் காலனில ஃப்ளட்ல மாட்டிக்கிட்டாங்க தான். அவங்களெல்லாம் போட்ல வந்து சேவ் பண்ணதெல்லாம் இவங்க டீம் தான். நிறைய மெம்பர்ஸ் இப்படி வந்து காப்பாத்திருக்காங்க. அதனால அவங்க ஏதாவது பண்ணுவாங்கன்றது மக்கள் நம்புறாங்க ஆணித்தரமா. ஸோ நிறைய வேட்பாளர்கள் இருக்காங்க, பட் ஒரு பெண் அப்படிங்கிறதுனால இன்னும் அவங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை வந்து ஜாஸ்தியா இருக்குங்களா? ஆமா, கண்டிப்பா. இப்போ ஏற்கனவே ஜெயலலிதா மேடம் இருந்தாங்க, அவங்களாலதான் ஆக்சுவலி ரெட்டையிலேயே ஜெயிச்சது. ஒரு பெண் வந்து எப்படி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத வச்சுதான். இப்போ ஆக்சுவலி நல்ல உமன் வந்து ஜென்ரேஷன் நல்லா முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருப்பாங்கன்றதுக்காக கூட நிறைய பெண் வேட்பாளர்கள் ஓட்டு போட்டிருக்கலாம். இன்னும் பெண்களோட முன்னேற்றத்துக்காக இவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க நான் நம்புறேன். ஓகே, சோ அவங்க இது வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காங்க. சோ அதனால இங்க வின் பண்ணிட்டாங்க. அடுத்து இன்னும் என்ன பண்ணணும்? இந்த தூத்துக்குடிக்கு இது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இன்னும் மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் இல்லாம தான் இருக்கு. நிறைய பேர் நல்ல எஜுகேஷன் நல்லா முடிச்சிருக்காங்க. இப்போ பிஇ முடிச்சவங்களே நிறைய பேர் வந்து சிம்பிளா அந்த ஒர்க் பண்ணாங்க. இப்போ பசங்களாம் வந்து 12th முடிச்சே வந்து நிறைய பேர் இங்க ஹைப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அமௌண்ட் இல்லாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ வந்து அவங்களுக்குலாம் வந்து நம்ம வந்து அமௌண்ட்டா காசா எதுவுமே கொடுக்க வேண்டாம், வேலை வாய்ப்புகள் கொடுக்கலாம் நான் நினைக்கிறேன். அதாவது படிச்சவங்களுக்கு இப்போ 12th முடிச்சாங்கன்னா அவங்க குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஜாப் இருக்கலாம். அது மாதிரி இப்போ இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் நிறைய பேர் ஒர்க் இல்லாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ உண்மை ஜெயிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? யா, ட்ரூ. கண்டிப்பா அவங்க கண்டிப்பா ஏதாவது செய்வாங்க, நாங்க நம்புறோம். ஓகே, தேங்க்யூ. ஆமா, கனிமொழி அவங்க வந்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க நல்ல ஒரு தலைவர் தான் மக்கள் திரும்ப தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால திரும்பவும் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அவங்களே ஜெயிச்சிருக்காங்க. அவங்க என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க இந்த ஊருக்காக? தூத்துக்குடிக்கு அவங்க செஞ்சதுன்னா ரோடு வளர்ச்சிகளாக இருக்கு. இப்போ பஸ் ஸ்டாண்ட் இந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க, இப்படி பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நீங்க வந்து ரொம்ப வருஷமா டாக்ஸி ஓட்டிக்கிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. சென்னையில வந்து இந்த மாதிரி டாக்ஸி எல்லாம் பாத்தீங்கன்னா கிடைக்காது. ஆப் வச்சு புக் பண்ணுவாங்க. புக் பண்ணும்போது டாக்ஸி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இங்க எப்படி இருக்கு இந்த மாதிரி டாக்ஸி ஓட்டுறது? இங்க டாக்ஸி தொழில் வந்து ரொம்ப நலிவுட்டு, ரொம்ப பின்தங்கிட்டு. அதாவது இங்க இந்த ஃபாஸ்டாக், ஃப்ரண்ட்ஸாக் இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்ததுனால வாகனங்கள் கொஞ்சம் குறைய ஓடுது. அது போக ஓன் காரை வச்சு சிலவங்க வீட்டில் வண்டி வச்சிருக்காங்க. ஓன் காரை வச்சு அவங்க வண்டி ஓட்டிக்கிறாங்க. சொந்தக்காரங்க யாரும் வந்தாங்கன்னா வண்டி கொடுக்காங்க. அதனால எங்க டாக்ஸி ஸ்டாண்ட்ல இப்போ ஓட்டங்கள் வண்டி பழைய அளவுக்கு வண்டி ஓட்டங்கள் குறைஞ்சிச்சு. ஓகே, இது வந்து வாடகை எடுத்து ஓட்டுறது அந்த மாதிரி ஆயிடுது. ஆமா ஆமா, வாடகை. சரி, இப்போ நீங்க ஒரு நாள் ஃபுல்லா ஓட்டுனீங்கன்னா எவ்வளவு சம்பாதிப்பீங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு நாங்க வாடகை 3000 ரூபா வாடகை போடுவோம். 3000 ரூபாய். ஆமா, அதுல டீசல் 1000 ரூபாய் போயிடும். ஆமா, டிரைவர் பாட்டி எல்லாம் போனா ஓனருக்கு ஒரு 1400 ரூபா. ஓனர்னா அவர் இருந்தாங்கன்னா ஒரு 1400 ரூபா மிச்சம். சோ இதெல்லாம் போக உங்களுக்கு இது எப்படி கட்டுப்படி ஆகுது? இது இந்த தொழில் விட்டு எங்களுக்கு வேற தொழில் தெரியல. வயது ஆயிடுச்சு, 50 வயசு தாண்டிடுச்சு. இந்த லைன்ல நம்ம இருப்போம்னு அறியாது. ஓகே, சோ இதுக்காக வந்து அரசு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? கோரிக்கை ஏதாவது? அரசு ஏற்கனவே 60 வயசு ஆயிட்டா எங்களுக்கு பென்ஷன் திட்ட ஸ்கீம் இருக்கு. ஆமா, ஓலா யூபர்லாம் வந்து சென்னையில ரொம்பவே பிரபலமா இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் இருக்குங்களா? இங்க வந்து ஃபாஸ்டாக் அந்த மாதிரி அது இருக்கு. அது கூட சேர்ந்ததான் அங்க இருக்கு. சரி, அதுக்கும் இப்போ நீங்க நார்மலா ஓட்டுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் இருக்கு. ஒரு 200 ரூபா 100 ரூபா ஒரு வாடகையில வித்தியாசம் வரும். அவ்வளோ, மற்றபடி ஒன்றும் இல்லை. கஸ்டமர் அதை லைக் பண்ணி போறாங்க, என்னன்னு தெரியல. ஏன்னா நாங்கள் எங்கள் ஸ்டாண்டில் அதே மாதிரி தான் வாடகை நாங்கள் வாங்குறோம். அவங்களுக்கு ஈக்குவலாக தான் வாங்கிட்டு இருக்கோம். அதான் ஏதோ வண்டி ஓடிக்கிட்டு கதையை ரன் பண்ணி. இப்போ நீங்க கனிமொழி எம்பி வந்து இங்க பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க இல்லைங்களா? ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது அவங்க கொஞ்சம் நல்லா செஞ்சாங்க. தூத்துக்குடி மாவட்டத்துக்கு இந்த வெள்ளம் வந்ததுக்கெல்லாம் நல்லா செஞ்சாங்க.
ஒரு பிரச்சனைகளுக்கு போனாலும் தீர்த்து வைக்கிறாங்க. ம் ஒரு பாதுகாப்புக்கு ஒரு போலீஸுக்கோ எந்த பிரச்சனையோ இல்லை ஒரு ஆக்சிடென்ட் பிரச்சனைக்கோ ஒரு பிரச்சனை வேறு எந்த பிரச்சனைனாலும் போனாலும் எங்களுக்கு உடனே செஞ்சு கொடுக்குறாங்க. செஞ்சிருவாங்க. சரி, இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் அவங்க தான் எல்லாமே மேம்படுத்தினதா சொல்றாங்க. ஆமாம், பஸ் ஸ்டாண்ட் அவங்க இதில் தான் மேம்பாடு எல்லாமே பண்ணி. ஆமாம், அவங்க இந்தியா இருக்க போய் தான் மேம்பாடு. சரி, இப்போ அவங்க எல்லா விஷயத்துக்காகவும் ஒன்னொன்னு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அவங்க ஏதாவது பண்ணணும்னு என்ன கோரிக்கை வைப்பீங்க? பெர்மிட் வந்து அதிகமாக இருக்கு, இப்போ இன்சூரன்ஸ் அதிகமாக இருக்கு. இதை கொஞ்சம் குறைக்கணும் கவர்மெண்ட் சொல்லி. பர்மிட் வந்து அதிகமா இருக்கு ஆட்டோ. 9,000 ரூபா போடுறாங்க. இன்சூரன்ஸும் 8 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இதுவும் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் குறைக்கணும்.